எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி அவுட்டிங் ரெசிபி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு DIML vlog தான். இந்த கோலம்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, லஞ்சு செய்கிறது, டின்னர் செய்கிறது அண்ட் என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அது யோசித்து நமக்கே தலைவலியாக வந்துடும் போல். டெய்லி நேற்று தான் இது செஞ்சோம், இன்றைக்கி என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுலே பாதி டைம் போயிடும் போல். யோசித்தாலும் அது சிம்பிளாக இருக்கணும், டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும், கிச்சனில் ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரெசிபி யோசிக்கணும். கோலமே அப்படி தான், ரொம்ப நேரம் அதிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா கிச்சனில் வந்து எப்போ எல்லா வேலையும் செய்கிறது அந்த மாதிரி தோணும். அதனால் டக்குன்னு சீக்கிரமாக முடிஞ்சிடணும் நம்மளுக்கு அது பண்ணும்போது. அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறதுக்குள்ள அப்படி தலைவலியாக வந்துடுது. அந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கோலத்துலேருந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் டெய்லி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ணுறதும் அதுதான். ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுற வேலை அதுதானே. சரி, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வேண்டாங்கன்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் இதோட ரீசன், மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. சரி வாங்க, வளரும் பேசுகிற மாதிரி இருக்குது கோலத்தை பற்றி. ஃபஸ்ட்டு இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் வேலை தான். அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கோலம் ஃபுல் கம்ப்ளீட் லுக்குமே காட்டுறது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். யாருக்காச்சும் ஐடியா வேணும்னாலும் சிம்பிளாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்காக தான். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அண்ட் வேறு என்ன காட்ட முடியும், சும்மா லைக் எப்படி சொல்கிறது, டெய்லி வெளில போகிறதில்ல, டெய்லி எதுவும் பண்ண போகிறதில்ல, டெய்லி பண்ணுறது இது ஒன்று தான். ஸோ இது காட்டலாம் அப்படின்னு சொல்லி வேறு எந்த ரீசனும் இல்லை, அவ்வளோதான். இந்த குறிப்பு காரணம் மாதிரி கோலத்தின் காரணம் முடிந்து விட்டது இவ்வளோ ரீசனு. அண்ட் டெய்லி கோலம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால பெரிய எக்ஸ்பர்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. நானே இங்கே இப்போ தான் ஒரு 1 இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்பத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கற்றுட்ருக்கேனே. நான் 1 இயர் கூட நான் ஆகலை நான் கற்றுக்க ஆரம்பிச்சு. சரி வேறு வழியில் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கற்றுக்க ஆரம்பிச்சு இப்போ தான். இதுதான் என்னோடய கோலம், இவ்வளோ தான் என்னால் போட முடியும். இதுக்கப்புறம் போக போக பழகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இவ்வளோ தான் கம்ப்ளீட் லுக். யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் சமைக்க வேண்டியது தான். இது வந்து ஃபஸ்ட்டு புரோட்டாசி இருக்கும்ல, அன்றைக்கி எடுத்த விலாக் தான். இப்போ தான் எடிட் பண்ணுற செகண்ட் புரோட்டாசியே வந்துடும் போல். அன்றைக்கி டைம் இல்லை, அதுக்கு மறுநாளும் டைம் இல்லை, அப்படி போயிடுச்சு. அதனால் லேட்டாக வருது இந்த இப்போல்லாம் நிறைய விலாக்ஸ் லேட்டாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு முந்திரி, திராட்சை, எங்களுக்கு வேணால் பாதாம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் அந்தளவுக்கு போடல, லைட்டாக போட்டுக்கிட்ட போதும் அப்படின்னு சொல்லி முந்திரி மட்டும் நிறைய போட்டுக்கிட்டேன். முந்திரி நிறையா இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் அவ்வளோ முந்திரி போட்டிருக்கேன். இது வந்து லைக் ரொம்ப ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீடியோவில் நான் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணுறதை காட்டியிருப்பேன். அப்படின்னா நான் ரியலில் எவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே லோ ஃப்ளேம் எதுவோ அதில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா ரோஸ்ட் ஆகும், பட் அது ஒரு மாதிரி தீஞ்ச பண்ணுறதா இருக்கும், உள்ளெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அந்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு அதை மட்டும் ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டபுள் ரோஸ்டட் ரவா தான் வாங்குவோம் மோஸ்ட்டாக வாங்கும் போதே. பட் இருந்தாலும் நம்ம கீழ் ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி புகை வருதுன்னு சொல்லி அப்படியே டப்புன்னு எல்லாத்தையும் கொட்டிக்கிண்டணும். வீடியோ எடுக்கிறதுனால தான், ஸ்லோவாக பண்ணுறதுனால இந்த மாதிரி புகைலாம் வர மாதிரி இருக்குது. யூஸ்வலாக பண்ணும்போது இந்த மாதிரி வராது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அவ்வளோதான். எவ்வளோ நெய் போட்டிருக்கேன்னு பாருங்கள், அது ஃபுல்லாக கோட் ஆகிருக்கு அந்த ரவை, கொஞ்சம் கூட விடாமல் அந்த அளவுக்கு கோட் பண்ணிவிட்டு, இது சும்மா லைட்டாக தீயக்கூடாது, பட் கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பொறுத்து தான், அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். பட் நான் சும்மா ரேஷியோ சொல்கிறேன், இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லி. உங்களுக்கு கம்மி ஸ்வீட் வேணும்னா 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம், பட் 1 கப் சேர்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய், உப்பு போடணும். உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ தண்ணியிலே போட்டிருக்கலாம், இதெல்லாம் மறந்துட்டு ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுனா ஃபுல்லாக வீடியோலேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும், சமைக்கிறதுலாம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் சமையல்லே பண்ணணும். ரெண்டுத்தையும் நடுவில் பண்ணுறதுனால நான் அடிக்கடி மறந்துடுறேன். கலர் பவுடரும் தண்ணியிலே போட்டுருக்கணும், ஏலக்காய் தண்ணியிலே போட்டிருக்கணும், உப்பும் தண்ணியிலே போட்டிருக்கணும். தண்ணியிலே மீன்ஸ் தண்ணியாக ஊற்றுவோம்ல, கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும்ல, அப்பயே போட்டிருக்கணும். எல்லாத்தையுமே லேட்டாக தான் போட்டேன், எல்லாத்தையுமே மறந்துட்டு. வீடியோ எடுத்தாலே அப்படி தான், அது ஏன்னே தெரில. அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நெய் இல்லாதனால நான் பட்டர் போட்டு தான் பண்ணியிருந்தேனே, அப்போ கூட நல்லா தான் இருந்தது. ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கல. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கட்டின மாதிரி இருக்கா. சர்க்கரை கொஞ்சம் போட்டு அப்படியே லிக்விடி ஆக்கிட்டோம். அவ்வளோதான். சர்க்கரை போட்டோன்னே அது கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போது ஸ்டாப் பண்ணால் தான், லைக் ஆஃப் பண்ணிடணும் நீங்கள். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். சர்க்கரை கொஞ்சம் போட்டோடனே அது கொஞ்சம் இலகுறதுனா அந்த மாதிரி லிக்விடியாக மாறுறது. அதை அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். அண்டு நிறைய பேருக்கு இலை எப்படி போடணும்னு தெரியாது. ரைட் சைடு வந்து அதோட அடிப்பக்கம் வரணும், சாமியோட ரைட் சைடு. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வரணும். சாப்பிடும்போது அப்படி தான், நம்மளுக்கு ரைட் சைடு வந்து அடிப்பக்கம் வரணும், இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வரணும். வத்தலை பக்கம் அப்படி தான் வைக்கணும். யாருக்காச்சும் தெரியாதவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிட்டேன். அது சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி சும்மா உட்காரத்துக்கு முடியுமா, தேனீக்கு கூடு கட்டியிருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு இடத்துல கட்டியிருந்துச்சு நம்ம வீட்டில். அது வந்து அதுவே குடிச்சிட்டு போயிடுச்சு. சரி இன்றைக்கும் லேட் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காச்சுன்னா நம்ம கரெக்டாக இது பண்ணிடணும். இல்லைனா நாளைக்கு குடிச்சிட்டு போயிடும். நாளைக்கும் சமைக்கணும்னா நாளைக்கு அமாவாசை. ஸோ இன்றைக்கி விட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் இதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு டே டைம்லேயே தான் எடுத்தோம். அது ஒன்றும் பறக்கலை பெருசாக எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய இதுவில் நான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் அழிப்பாங்க, அப்போ வந்து பறந்து வந்து அவங்களை கொட்டிடும் அப்படின்ற மாதிரிலாம். பட் நம்ம வீட்டில் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. நல்லா அது கொஞ்சம் தான் தேன் இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ தான் தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கோவில் போக வேண்டியிருந்தது. சரின்னு சொல்லி கோவிலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை, சும்மா ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, அப்புறம் கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணணும்ல. நம்ம க்ரீம் போட்டது அது பவுடரு. அதுக்கப்புறம் கிளிப்பில் நிறைய டவுட்ஸ், இந்த கிளிப் போடுறதா அந்த கிளிப் போடுறதா அப்படின்னு சொல்லி அது சரி ஏதாவது ஒன்று செட் பண்ணுவோம். என்ன ஹேர் ஸ்டைலும் வேறு டிசைட் பண்ணலையா, அதனால ஏதாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக என்ன போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கோவிலுக்கு போகிறோன்னா பூ மேண்டேட்ரி இல்லையா, பூவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக வேண்டியது தான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பொட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் அதில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோவிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் வந்து அந்த பக்தி அந்த மாதிரி பசங்க இல்லை. கொஞ்சமாக சாமியெல்லாம் கும்பிடுவோம், பட் லிமிட் தான். லைக் எவ்ரி ஃப்ரைடே போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால போயிருந்தோம். அவ்வளோதான். நாங்கள் போகும்போது வந்து அந்த மரம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் பாட்டு. பட் குட்டி குட்டி பசங்களை வச்சுருக்கிறவங்களாம் முன்னாடி போயிடுறாங்க. இப்போ விழுந்துருச்சா உடனே அப்படியே எல்லோரும் கிட்ட போய் நிற்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டுருந்தோம். எதுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி இந்த இங்கே பாருங்கள் சைடில் குட்டி பசங்க வச்சுருக்கவங்கலாம் கிட்ட போகிறாங்க. இந்த ஸ்கூல் ஆட்டோ போல், அது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கூட்டு போகிற ஆட்டோ போல், அதெல்லாம் போய் முன்னாடி நிற்கிது. இதுக்கடா முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. கொஞ்சம் தள்ளி நிற்கலாம், எப்படியும் போக தானே போகிறோம் லைனாக அப்படின்னு சொல்லி. சரி அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பட் அது ரொம்ப சேஃப் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க இஷ்டம்னு சொல்லி நாங்கள் தூரமாக தான் நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கினோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பிளேட் எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இல்லாததை மட்டும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா லைக் எப்படி சொல்கிறது, நம்ம பிளேட் வாங்குறதுக்கு நம்ம கொடுக்குற காசு இல்லாமல் உள்ளே அர்ச்சனைக்குன்னு தனியாக எல்லா கோவிலும் இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நான் பார்த்து நம்ம ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது ஏதோ பெரிய பெரிய கோவிலில் மட்டும்தான் அது இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மாடரேட்டான கோவில்லே அர்ச்சனைக்கு தனியாக ₹10 கொடுங்க, டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கோவில்லையுமே அது சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹10 அங்கே பாருங்கள், அந்த டிக்கெட் அந்த பிளேட்லேயே வச்சு கொடுக்கணுமா நம்ம அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அர்ச்சனை டிக்கெட் வாங்கலையான்னு கேட்பாங்க அர்ச்சகர். சரின்னு சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவில் சுற்றி வர்றது, பிரகாரம் சுற்றி வரதுன்னு சொல்லுவாங்க. கோவில் சுற்றி வர்றது எப்படின்னா சொல்லிக்கலாம். சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு இருந்தோம். அந்த கோவில் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஃபுல்லாக இடிச்சிட்டு எல்லா இடத்துலையுமே இடிச்சிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கே கொஞ்சம் அந்த மூலஸ்தானம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது மட்டும் தான் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் இடிக்காமல் வச்சுருந்தாங்க. மற்றது எல்லாமே இடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி சும்மா வச்சு சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் நாள் பெஞ்ச மழைக்கு அங்கங்கே தண்ணி தேங்கிட்டு இருக்கு அப்படி இருந்துச்சு. சரின்னு சொல்லி சாமியெல்லாம் அங்கங்கே அந்த பிளேட் அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காரோம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு வந்தேன். அங்கே இருக்காங்களே இந்த ஆண்டி ஒரு அக்காவை திட்டிகிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு வரும்போது வத்தி பட்டு கூட எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை நம்ம கொண்டு போயிருந்தோம். சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். இங்கே சாமியோட பாதம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரின்னு சொல்லி அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளேயே இந்த கடை போட்டிருக்காங்க. மற்றவங்களாம் வெளியே கடை போட்டிருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் உள்ளே போட்டிருக்காங்க. அது என்ன கதைனே தெரில. கோவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தெரில எனக்கு. அவ்வளோதான். பிளாஸ்டிக் பொருளெல்லாம் கொண்டு போகக்கூடாதான். நான் திரும்ப போன மாதிரி சில்வர் பிளேட் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரே ஜாலியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் உண்டியெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாமா, எவ்வளோ டெவலப் ஆகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் குளத்துக்கிட்ட சும்மா அப்படி பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம்.
கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன டின்னர் செய்ய வேண்டியது தான். டின்னருக்காக இந்த குருமா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னி குருமா எப்படி வேணால் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அது செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then, bye, see you soon.